ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பேசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ஸ்பெஷல் காயல்பட்டினம் கலரிக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் காயல்பட்டினம்லாம் கல்யாணம் விடனாலே இந்த கலரிக்கறி இல்லாமல் இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலரிக்கறி கத்தரிக்காய் மாங்காய் கடையல் அப்புறம் புளியானம் இதுதான் ரொம்ப ஃபேமஸ். அந்த ரெசிபியில் இப்போ நான் உங்களுக்கு கலரிக்கறியை ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். வாங்க இப்போ நாம் கலரிக்கறி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இது வந்து மாஸ்டர் வச்சு தான் பண்ணணும். 12 கிலோ மட்டன் வந்து இப்போது கலரிக்கறிக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். அதாவது அண்டாவை அடுப்பில் வச்சாச்சு. அது கூடவே 1 லிட்டர் அளவு நெய் சேர்த்தாச்சு. நெய் கூடவே என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இது கலரிக்கறினாலே நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒன்லி நெய் மற்றும் தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ நெய் சேர்த்தாச்சு. அது கூடவே 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் சேர்த்தாச்சு. நம்ம ரீஃபைண்ட் ஆயில் மற்ற கடலெண்ணெய் மற்ற எந்த எண்ணெயிலும் சேர்த்தாலும் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து வரவே செய்யாது. நம்மளுக்கு கலரிக்கறி டேஸ்ட்டு அப்படியே வரணும்னா தேங்காய் நெய்யில் மட்டும்தான் நம்ம செய்யணும். இப்போது இது கூட ரம்பலை சேர்த்தாச்சு. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்பலை இறுக்கி பிடிக்கிற அளவு கைப்பிடி வந்து ரம்பலை நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். அதை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ரம்மலை நெய் தேங்காயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அது கூட புதினாலையே சேர்த்தாச்சு. புதினாலையும் நல்லா நறுக்கி சேர்த்துருக்கு. இப்போ இது நம்ம நல்லா நெய் தேங்காய் நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு 1.5 கிலோ வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்து வச்சது, ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை வந்து நறுக்குனதை இப்போ இதோட சேர்த்துடலாம். இது வந்து தாளித்தோம். இந்த தாளிச்சத்தில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே புளியானம் பண்ணி இறக்கி வச்சுருக்கோம். அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து பருப்பு கத்தரிக்காவுக்கும் சேர்க்குறதுக்காக நம்ம அந்த தாளிச்சத்தை வந்து இந்த தாளிச்சம் தான், ஒரே தாளிச்சம் தான், அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சம அளவில் இஞ்சி பூண்டு 400 கிராம் எடுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அண்டளவு ஒட்ட ஆரம்பிக்கும். நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு 25 கிராம் அளவுக்கு பட்டை சேர்த்துடலாம். கலரிக்கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இது செய்கிற மெத்தட். அதுக்கப்புறம் இது கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரு பேஸ்ட்டு சேர்ப்போம். அதுதான் இதோட டேஸ்ட்டுக்கே நல்லா எடுத்து கொடுக்குறது. இப்போ 25 கிராம் பட்டையை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நாம் வாசனைக்காக ஒரு 25 கிராம் அளவுக்கு வந்து நம்ம ஏலக்காயை சேர்த்துடலாம். இப்போ ஏலக்காயை சேர்த்தாச்சு. ஒரு 15 அளவுக்கு இந்த எண்ணெய் அளவுக்கு நம்ம கிராம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு தாளிச்சை வந்து கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா மொறுவலாக மொறு மொறுன்னு வரும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மொறுவலாக வந்துருச்சு. இப்போ தாளிச்சத்தை கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு, புளியானத்துக்கும் கத்திரிக்காய் பருப்புக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சதான கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச 12 கிலோ கறியை இதோட சேர்த்துடலாம். 12 கிலோ கறியை சேர்த்துட்டு நாம் இதை நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த தாளிச்சத்தோடு சேரும்படியாக நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது கறியை வந்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். இந்த அளவு 12 கிலோ கறிலாம் என்னெல்லாம் கிளறிலாம் விட முடியாது. ஏன்னா நம்ம அளவாக வீட்டுக்கு மிஞ்சி போனால் கம்மியாக செஞ்சுருக்கோம். இப்போது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துடலாம். அதாவது ஒரு 1/2 லிட்டர் அவ்வளோதான் சேர்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துருக்கு. சேர்த்துட்டு இப்போது கட் பண்ணி வச்சதான பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துடலாம். பல்லாரி வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நம்ம ஏற்கனவே தாளிச்சதுக்கு வதக்கின வெங்காயம் தான். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் வதக்கியிருக்கோம். இது ஒரு 3/4 கிலோ 1 கிலோ கிட்ட இருக்கும் வெங்காயம். தக்காளியும் சேர்த்துடலாம். வெங்காயத்துக்கு அடுத்தாப்படி நம்ம தக்காளியை மேலாக்கில் சேர்த்துடலாம். தக்காளியும் 1.5 கிலோ தக்காளி, அது கூடவே கருவேப்பிலை தழை, கருவேப்பிலையும் அதுக்கு மேலேயே அப்படி பரப்பி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ மல்லித்தழை சேர்த்துடலாம். மல்லித்தழை நல்லா நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். காரத்துக்காக நம்ம மசாலா பொருட்களும் சேர்ப்போம். இப்போ நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துடலாம். ஒரு 10 பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி நம்ம சேர்த்துடலாம். அதாவது உடச்சி சேர்த்துக்கலாம். 5 கிலோ மட்டன் கறிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு அளவுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போது 3 கைப்பிடி போட்டாங்க. அப்போ நான் வந்து 12 கிலோ தானே கேட்டேன். அப்போ மற்ற தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்குல்ல, அதுக்கும் தேவையான அளவு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்தாச்சு, கல் உப்பு.
அப்புறம் 125 கிராம் வந்து வத்தல் தூள், தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்தாங்க. 50 கிராம் பாக்கெட்டில் 2ம், அடுத்து ஒரு பாதியும் சேர்த்தாங்க. இப்போது ஒரு 200 மில்லி அளவுக்கு தயிர், நம்ம ஏற்கனவே தாளிக்கும்போது நம்ம தயிர் சேர்த்தோம். அது 100 மில்லி அளவுக்கு சேர்த்தோம். சேர்த்துட்டு அதில் பாதி தாளிச்சத்துக்கு தனியாக புளியானத்துக்கும் பருப்புக்கும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போ கறிக்காக மட்டும் 200 மில்லி அளவு தயிர் வந்து சேர்த்தாச்சு. இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு 40 கிராம், சீரகத்தூள் அது கூடவே ஒரு 40 கிராம் சொன்னாங்க. இப்போ மல்லித்தூள் 40 கிராம், சீரகத்தூள் 40 கிராம் போட்டாச்சு. வத்தல் தூளும் சேர்த்துருக்கோம். இப்போது அந்த 1.5 கிலோ வெங்காயத்தில் திரும்ப ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை திரும்ப மேலாக்கில் சேர்த்தாச்சு. நம்ம 1/4 கிலோ வந்து தாளிச்சத்துக்கு சேர்த்தோம். அதுக்கப்புறம் 1 கிலோ வந்து வெங்காயத்துக்கு கீழே, தக்காளிக்கு கீழே சேர்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக உள்ளதை சேர்த்துட்டு இப்போ ஒரு 40 கிராம் அளவுக்கு கறி மசாலா தூள் அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கறியை நம்ம வேக விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மாஸ்டர் நல்லா கிளறி விட்டாங்க. இப்போ கறி வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு நல்லா வேகணும். அது அடி பிடிச்சிடக்கூடாதுங்கக்காக அப்பப்போ ஓப்பன் பண்ணி வந்து மாஸ்டர் சென்டரில் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே வேக விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு வேக விட்டோம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 வாழைக்காயை நல்லா நறுக்கி அதோட சேர்த்தாச்சு. ஒரு 2 துண்டு அளவு மாங்காவையும் இது சேர்த்துக்க சொன்னாங்க. மாஸ்டர் சேர்த்தாங்க கேட்டால் அது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி மட்டனுக்கு வந்து லாஸ்ட்டாக வாழைக்காயும் அப்புறம் மாங்காய் 2 பீஸும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டாச்சு. கறி நல்லா பொழு பொழு நல்லாவே வெந்திருந்துச்சு. இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு வந்து தயாராகிட்டு, அதாவது கலரிக்கறி வந்து தயாராகிட்டு. இப்போ லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடிய பேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேர்த்தது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கசகசா இது நல்லா ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதான். அதனால் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த கலரிக்கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த பாதாம், முந்திரி, கசகசா பேஸ்ட்டு தான் சொன்னாங்க. அது சேர்த்த உடனே ஒரு கலர் சேஞ்சிங் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் உப்பு தேவைப்பட்டால் சரி பார்த்து சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி பார்த்தாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து அதை பார்சல் போட ஆரம்பிச்சிட்டோம் கொடுக்க வைங்கிறவங்களுக்கு. என் தம்பிக்கு பசிச்சிட்டு எனக்கும் பசிச்சிட்டு நான் தட்டில் சாப்பாடு வாங்கிட்டு எனக்கும் ஊட்டி விட்டுட்டான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கலரிக்கறி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.